அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு வாஸ்து டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எந்த திசையில் தங்க நகைகளை வைக்கலாம், வாஸ்து என்ன சொல்கிறது, வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஜோதிட ரீதியாக வியாழம் கிரகம் தான் தங்கத்தின் அதிபதியாக கருதப்படுகிறார். வியாழனுக்குரிய கடவுள் குரு பகவான் ஆவார். அந்த குருவுக்கு உரிய உலோகம் தங்கம். அந்த தங்கத்தை வீட்டில் எங்கு வைக்கலாம், வாஸ்து என்ன சொல்கிறது என்றுதான் பார்க்க போகிறோம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் வைக்கப்படும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் சரியான திசை மற்றும் இடம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படியே அவற்றை பின்பற்றினால் அந்த வீட்டில் நேர்மறையான ஆற்றல் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. வாஸ்து சாஸ்திரத்தின்படி பல்வேறு தடைகளை எளிதில் கடக்க சில வழிகள் சொல்லப்பட்டுள்ளன. அதில் குறிப்பாக வீட்டில் நாம் வைத்திருக்கும் பொருட்களை சரியான திசையில் வைக்க வேண்டும். அவ்வாறு வைப்பதினால் பல நன்மைகள் கிடைக்கும். வாஸ்து சாஸ்திரத்தில் இது போன்ற சில குறிப்புகள் உள்ளன. வாஸ்து சாஸ்திரப்படி தங்கத்தை வீட்டில் எங்கு வைத்தால் பலன் கிடைக்கும் என்றுதான் பார்க்க போகிறோம். வாஸ்துப்படி வீட்டில் தங்கம் வாங்குவது மற்றும் ஒரு சிறப்பு இடத்தில் வைத்திருப்பது பல பிரச்சனைகளை சமாளிக்கும். வீட்டில் எந்த திசையில் தங்கம் இருந்தால் செல்வமும் அதிர்ஷ்டமும் இரட்டிப்பாகும். உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீக்கப்படும் தெரியுமா? தென்மேற்கு திசைதான். தங்க ஆபரணங்களை வீட்டின் தென்மேற்கு திசையில் வைத்தால் வீட்டில் தங்கம் பெருகும் என்பது ஐதீகம். வடமேற்கு மூலையிலும் தங்கத்தை வைக்கலாம். தங்கம் வைக்கப்பட்டுள்ள அறையின் சுவர்கள் மற்றும் தளம் மஞ்சள் நிறமாக இருந்தால் இன்னுமே நல்லது. வாஸ்துவில் தங்கம் அலமாரியில் தனி லாக்கரில் வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. தங்கம் வைக்கப்படும் அலமாரியின் கதவு வடக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும். அப்போதுதான் அதிக லாபம் கிடைக்கும். உங்கள் வீட்டிற்கு அதிக செல்வத்தை கொண்டு வர கண்ணாடி பொருட்களை அலமாரியில் வைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. வீட்டில் உள்ள லாக்கரின் கதவு ஒருபோதும் குளியல் அறையின் முன் இருக்கக்கூடாது எனவும் கூறப்படுகிறது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த அனைத்து டிப்ஸையும் ஃபாலோ பண்ணினா நல்லது. அதனால் குபேரர் செல்வத்தையும் வளத்தையும் பெருக பண்ணுவார் என்பது ஐதீகம். இதனால் நேர்மறையாற்றல் அதிகரிக்கும். வீட்டிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அன்பும் அமைதியும் பெருகும். மேலும் தங்கம் வாங்குவதும் அதிகரிக்கும். அதே சமயம் தங்கம் அல்லது வேறு எந்த ஆபரணங்களையும் வாங்கி வடமேற்கு மூலையில் வைக்கவே கூடாது. இதனால் இருப்பதும் போய்விடும் என நம்பப்படுகிறது. பொதுவாக வீட்டில் தங்கம் வைப்பது மிகவும் சிறப்பு என்பார்கள். ஒன்று பூமிக்கடியில், மற்றொன்று இடம். சில தரைக்கடியில் லாக்கர் வைப்பது போல இருக்கலாம். அல்லது ஒரு பீடம் போன்ற அமைத்து உயரமான ஒரு இடத்தில் வைப்பது சிறப்பானது. வாயு மூலையில் பீரோ அல்லது பணம் வைத்தால் பணம் வேகமாக கரைந்து கொண்டே இருக்கும். ஒரே அறைதான் உள்ளது, வேறு வழி இல்லை என்றால் ஒரு துணி வைத்து அந்த இடத்தில் பீரோ வைப்பது சிறப்பானதாக இருக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.